நடிகர் சிலம்பரசன் அவர்கள் கமிட்டான அடுத்தடுத்த படங்கள் பிரச்சனையில தவிச்சிட்டு இருக்கு. 2021 மாநாடு படத்திற்கு பின்னர் 4 வருடங்களாக 4 படங்கள் மட்டுமே நடிச்சிருக்காரு. வெந்து தணிந்த காடு, 10 தல, தக் லைஃப் அப்படின்னு இவருக்கு இந்த படங்களுமே ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரல. அதுவுமே 2023ஆம் ஆண்டு 10 தல படத்திற்கு பின்னர் 2 வருடங்கள் கழித்து தான் அவருக்கு தக் லைஃப் திரைப்படமே ரிலீஸ் ஆச்சு. ஆக மொத்தத்துல கடந்த சில வருடங்களாகவே அவர் ஹிட் படங்கள் கொடுக்காமல் திணறிட்டு இருக்காரு. இப்போது SCR 48, 49, 51 அப்படின்னு படங்களை வரிசையாக கமிட் பண்ணியுமே வச்சிருக்காரு. இதுல 50வது படத்தை மட்டுமே அவரே இயக்கி நடிப்பதாக ஒரு பிளானுமே போட்டிருக்காரு. ஆனா அது மட்டும் லிஸ்ட்ல இல்ல. இப்போது வெற்றிமாறன் கூட்டணியில ஒரு படம் சிம்பு நடிப்பதாக இருந்தது கைமாறி போவதாக தெரிய வந்திருக்கு. இந்த படத்தை கலைப்புலி தானு அவர்கள் தயாரிக்கவிருந்தாரு. ஆரம்பத்துல இந்த படத்திற்கு முதல்ல 10 கோடிகள் வாங்கிவிட்டு ப்ராஃபிட் ஷேர் கேட்டிருக்காரு. அதற்கு தயாரிப்பாளர் தானு தரப்புல சம்மதம் கிடைத்தது. ஆனால் இப்பொழுது 45 கோடிகள் சம்பளம் வேண்டும் அப்படின்னு கேட்டு அதிரவிட்டிருக்காரு. அதனால அங்கேயுமே ஒரு சில உரசல்கள் நடந்திருக்கு. ஆகையால இந்த படம் கண்டிப்பாக சிம்புடைய கையை விட்டு போகும் அப்படின்றதுமே தெரிய வந்திருக்கா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சிம்பு அவர்களுக்கு கை கொடுக்கும் விதமாக அதிர்சாருடைய மேலாளரான சுரேஷ் சந்திரா அவர்கள் ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு. அதாவது அதிர்சரிடம் ஒரு சூப்பர் ஹிட் இயக்குனர் வந்து கதை சொல்லிருக்காரு. ஆனா நம்ம ஏகே அவர்களுக்கு டைமும் இல்ல, கால் ஷீட் இல்ல அப்படின்றதுனால அந்த கதையை சுரேஷ் சந்திராவிடம் சொல்லி நம்ம சிம்பு அவர்களை பண்ண வைக்க அறிவுறுத்தி இருக்காரு. சோ இந்த தகவல் தற்போது வெளியாகி சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.